தெரிந்த ஒரு பாடல், நாம் அதிகமாய் கேட்ட ஒரு பாடல். அனுதினம் ஜெபிப்பதாலே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி, கூட்டாளியானி எதிராளியானி. யோசித்துப்பார், யோசித்துப்பார். தெரிந்த பாடல், சேர்ந்து பாடல். அனுதினம் ஜெபிப்பதாலே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. அனுதினம் ஜெபிப்பதாலே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பாரை, யோசித்துப்பார். கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பாரை, யோசித்துப்பார். சொற்களால் படுத்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. அழைத்து செல்லும் முழங்காலில் விழுந்து சொற்களால் படுத்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பாரி, யோசித்துப்பார். கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பாரி, யோசித்துப்பார். அனுதினம் ஜெபிப்பதாலே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. இரவிலே தூங்கும் குடும்பமாகிவிட்டது, செய்தியில் மறைந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பாரி, யோசித்துப்பார். கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பாரி, யோசித்துப்பார். அனுதினம் ஜெபிப்பதாலே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. ஆரணை எழும்புவி கர்த்தரை துதித்து, குறிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பாரி, யோசித்துப்பார். கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பாரி, யோசித்துப்பார். அனுதினம் ஜெபிப்பதாலே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சேகரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். 5 சபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். புதிய சேகரமாக 2 ஆண்டுகளை நிறைவு செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறேன். மனதார துதிக்கிறோம். 5 சபைகளுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அன்பின் ஐக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம். 5 சபைகளிலும் ஆண்டவர் கொடுக்கிற வளர்ச்சி பணிகளுக்காக, எழுப்புதல் காலங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களை கொடுத்து ஊழியர்களை நடத்தி வருகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலும் இந்த மாதத்தில் சேகர உபவாச கூடுகையை இந்த பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் நடத்துவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பழமை வாய்ந்த இந்த திருச்சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். மிஷனரிகள் பாடம் படிந்த இந்த திருச்சபைக்காக துதிக்கிறோம். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம், எத்தனை பெரிய ஒரு சாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த உபவாச கூடுகையில நாங்கள் பங்கு பெறவும், பாடல்களை பாடவும், உம்மை ஆராதனை செய்யவும், வார்த்தைகளை தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்ததே நன்றி சொல்கிறோம். கிருபையாய் கொடுத்த சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக நன்றியோடு மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கொண்டு வந்த அன்பு சகோதரர் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாழ்வுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரருடைய குடும்பங்களை, ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலம் சமீபமாயிற்று, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இதனாலே உடைய எச்சரிப்பின் சட்டத்தின் மூலமாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர்கள். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், உடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கவும் கிருபை தாரும். ஆண்டவரே, உங்கள் வேத வாசிப்பிலே, ஜெபம் செய்வதிலே, ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்வதிலே குறைவுபட்டிருப்போமே ஆனால் தயவாய் மன்னிப்பீராக. தயவாய் ஆண்டவர் பொருத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். எங்களை சேர்ந்தவர்களை ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். இனி காலம் செல்லாது என்று ஆண்டவரே எங்களோடு நீ பேசி இருக்கிறேன். எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தார். உடைய வருகை நாட்களிலே இதோ வாரும் ஆண்டவரே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கக்கூடிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, எங்களோடு கூட ஒரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி எதிர்நோக்கி செல்லக்கூடிய கிருபைகளை தாரும். அருமையான சகோதர பெண்ணிக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல இசை தாளங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூடுகையில பங்கு பெற்று இருக்கிற 5 சபையினுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நாளில ஆண்டவரே, பங்கு பெற வேண்டும் என்று விரும்பி பல்வேறு சூழலின் மத்தியில கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபைத்தார். சேகரத்தின் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். நாளை தினத்தில் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைகள், திருவிருந்த ஆராதனைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் என நடைபெற இருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. தர்மையான திருச்சபை மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த உபவாச கூடுகைக்காக ஆண்டவரே தங்களையே அர்ப்பணித்து தன்னுடைய உழைப்பு
எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன். இந்த திருச்சபை மக்களை கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளை, திருச்சபையின் பிள்ளைகளை, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எப்போதும் பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். தயவாய் ஏற்றுக்கொள்ளும், இதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.